Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் எதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிராமப்புறத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கார்பரேஷன்லேருந்து தண்ணி வரும். அது டேரெக்டாக வந்து ஒரு மோட்டர் வச்சு நம்ம அப்படியே டேங்க்குக்கு ஏற்றுவோம். அப்படி ஏற்றும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு சில டெக்னிக் சின்ன சின்ன கேஜெட்லாம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட்லேயே 2 in 1 பர்பஸாக வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து தண்ணி கீழே இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கும், மேலே ஃபில் ஆகிட்டா கட் ஆஃப் பண்ணிக்கும். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு டைம் நம்ம தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் லைன்லாம் வந்து தண்ணி வந்து டைமிங் விட்டு வருது, அதை பார்த்தீங்கன்னா எப்போ தண்ணி வருதுன்னு தெரிய மாட்டேதுங்க, அப்போ வந்து நாங்கள் தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டோம்னா தானாக கட் ஆஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட்லாம் நிறைய வந்தது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கு ஒரு காசும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஒரு காசும் போட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரே யூனிட்டு அதே ரேட்டில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் நமக்கு என்ன தோணும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பு போட்டிருப்போம், சம்புலேருந்து ஏற்றுற மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சாலிடாக பார்த்தீங்கன்னா 5 years வந்து எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஓடும். நம்ம 1 year வாரண்டியோட தரோம். சரிங்களா? இதை வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருப்பேன் சுவிட்சை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா 1 time ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்இடி வந்து உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிக்கும். இந்த எல்இடி எரிய ஆரம்பித்து தண்ணியெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ரன் ஆகும். தண்ணி சப்போஸ் நீங்கள் வந்து கார்பரேஷன் தண்ணி வருது, நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க, அப்போ வந்து தண்ணி வருதா அப்படின்றத 2 நிமிஷம் வரைக்கும் இந்த யூனிட் வெயிட் பண்ணும். 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய டேங்க்குக்கு தண்ணி போய் சேரல அப்படின்னா இந்த மோட்டர் என்ன பண்ணும், இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை வந்து நிறுத்திடும். ஓகேங்களா? சப்போஸ் நான் மோட்டரை போட்டுட்டேன், தண்ணி வரவே இல்லை, நாங்கள் மறந்துட்டோம், மோட்டர் வந்து காயில் போயிடுச்சு அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கார்பரேஷன் வாட்டருக்கே சொல்கிறேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு வேறு விஷயம். ஓகேங்களா? சம்பில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக கூட ஏற்றியும் வழிஞ்சு கிடக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் அப்படி கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வரும், வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் தண்ணி வந்து வராது. ஆனால் மோட்ரு மட்டும் உருன்னு வெறும் மோட்டராக ஓடும். வெறும் மோட்டராக ஓடினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி காயில் எரிஞ்சு போடும். தண்ணி இல்லாமல் ஓடனா வாரண்டியே கிடையாது மோட்டருக்கு. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை நம்ம வாங்கி போட்டுட்டோம்னா சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், மோட்ரு வந்து ஒரு 3 செகண்டில் மோட்ரு வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு தண்ணி வருதா அப்படின்றத வெயிட் பண்ணும். 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய டேங்க்குக்கு தண்ணி போய் ஊற்றுருச்சுன்னா கண்டினியூஸாக மோட்ரு வந்து ஆன்லேயே இருக்கும். இதில் வந்து டேங்க் ஃபில்லிங் சென்சார் கொடுத்துருப்போம். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து எரியும். அப்போ எப்போ வந்து டாப் லெவல் ஃபில் ஆகுதோ, வழியிறதுக்கு முன்னாடி ஃபில் ஆகுதோ, அப்போ என்ன பண்ணோம், மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி வச்சிரும். மறுபடியும் இது ஆன் ஆகும், தண்ணி குறைஞ்சா ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆனே ஆகாது. மறுபடியும் நீங்கள் எப்போ வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இது வந்து மறுபடியும் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இல்லை நான் என்னோடய வீட்டில் செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை, இங்கே வயரிங்கில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது, நான் அதை மட்டும் சொல்லி தருவேன். உள்ளே போயிட்டு இதை வந்து வயரிங் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் தெளிவாக காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏன்னா பார்க்குற உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு வயரிங் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் சம்பு வச்சுருந்தாலும் சரி, ஜெட் மோட்டர் வச்சுனாலும் சரி, இந்த யூனிட்டே நீங்கள் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுவே ஜெட் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம வந்து ஹோல்சேல் ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கோம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை டீட்டெயில் கேட்போம். உங்களுக்கு என்ன மாதிரி யூனிட் வேணும் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் யூனிட்டே சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் உடனே ஏதாவது ஒரு யூனிட்டை அந்த மாதிரி அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதில் வந்து அனுபவம் இருக்குது, நான் இந்த வேலை தான் செய்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்து எட்டுமேட்டு போடுறேன். நான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 யூனிட்டுக்கு மேலே போட்டுட்டேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. சாலிடாக பார்த்தீங்கன்னா 3 years தாராளமாக உழைக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா 1 year வந்து நம்ம வாரண்டி தரோம். 1 yearக்குள்ளே உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி போர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி புதுசாகவே நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போர்டு இது உள்ளே இருக்க போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இது வந்து சைனா கிட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப நாள் வராது இது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம டெல்லியிலேருந்து வாங்குகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்காக நான் இப்போ வந்து மிஷின் போட்டு இதை வந்து மடித்து இதை பவுடர் கோட்டிங் பண்ணி இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது ரொம்ப வந்து காஸ்ட் அதிகமாக போகும். ஏன்னா உங்கள்கிட்ட அந்தளவுக்கு நான் வசூல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்,
அப்படியே ஹோல்சேலாக வாங்கிட்டு உள்ளே இருக்க போர்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய போர்டு மட்டும் நம்ம டிசைன் பண்ணி நம்மளோட போர்டு உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு இருக்கும்போது தான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ்னால் நீங்கள் எப்படி கேட்டாலும் நான் வந்து இதை ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சு தர முடியும் என்னால். அதை பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு டைம் ஆன் ஆகணும், இல்லை ஒரு டைம் ஆன் ஆச்சுன்னா அதோட நாளைக்கு காலையில் அப்படி தான் ஆன் ஆகணும். இது மாதிரினா கூட கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து இதை பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்து சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து செமி ஆட்டோமேட்டிக்காகவும் பயன்படுத்திக்கலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ரொம்ப பேச தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம யூனிட்டை பற்றி நிறையவே சொல்லியிருக்கோம். ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு ஃபியூஸ் இருக்குது. இது வந்து 1 ஆம்ஸ் ஃபியூஸு. ஏதாவது ஃபால்ட்டுனா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தண்ணி வரலன்னா அந்த ட்ரை பம்ப் அப்படின்ற இண்டிகேஷன் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து பவர் இண்டிகேஷன் இருந்தால் எரியும். ஹை வோல்ட்டு, லோ வோல்ட்டு, ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா இங்கே எரியாது. இதுக்கு பதில் நம்ம வேறு எல்இடி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜுக்கான எல்இடி ஏதாவது ட்ரிப் ஆகி நின்றுதுன்னா இங்கே வந்து எல்இடி எரியும். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் இந்த பட்டன், இங்கே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்கோம். நம்ம இதை அப்படி லைட்டாக ரீசெட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும், ஓகேங்களா. இதனுடைய சிக்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான். அதேமாதிரி சேம் டைம் கேட்குறீங்க, கொரியர் சார்ஜ் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா ஒரு 5 யூனிட் 6 யூனிட் வாங்கினீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. கேபிஎன் கொரியர் இருக்குது, அதெல்லாம் பார்த்து போட்டோம்னா ஒரு 200 தான் சார்ஜஸ். ஒரு 10 கிலோ வரும், ஓகேங்களா. ஒரு 5 யூனிட்லாம் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு யூனிட் வாங்குறீங்க இல்லையா, இந்த ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வருங்க. இது வந்து மெட்டல் பாடி, ஓகேங்களா. மெட்டல் பாடி உள்ளே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறோம். 12 தான் பயன்படுத்துகிறோம். எல்லாமே கிடைக்கிற ஐட்டமாக தான் பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா. இது உள்ளகிறது எது போனாலும் நமக்கு வந்து இங்கே மார்க்கெட்லேயே கிடைக்கும், ஓகேங்களா. இது உள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட் போர்டு மட்டும் கிடைக்காது, அந்த போர்டு மட்டும் நம்ம கிட்ட தான் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொரியர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து வரத்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரியர் சார்ஜும் கேட்டு வாங்கிக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. சிலர் வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஆகுதுங்க. 150 ரூபா நமக்கு இதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு முதல்ல வச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம வைக்கக்கூடிய லாபமே வந்து அதிலே போயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வீடியோவில் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் அதை வந்து சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், கனெக்ஷன் பண்ணுவோம். இது எப்படி செமி ஆட்டோமேட்டிக்காகவும் ஒர்க் பண்ணுது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் ஒர்க் பண்ணுது அப்படின்றத சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ரொம்ப லென்த்தாகவும் ஓட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா. சப்போஸ் இந்த யூனிட்டில் வயரிங் பண்ணுறது எப்படின்னு தெரியலனாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். என்கிட்ட வாங்குற நண்பர்களே கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க, ஓகேங்களா. நம்ம எத்தனை வாட்டி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரிய மாட்டுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். வாங்க இப்போ பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டை பற்றி ஒரு ஓவரால் ரிவ்யூ கொடுத்துட்றேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இந்த பாக்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துட்றேன். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே சுவிட்ச், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா மேனுவல், இது வந்து ஆஃபு, இது வந்து ஆட்டோ. இது இப்படி போடும்போது மேனுவலில் ஒர்க் பண்ணோம். சென்டராக வச்சோம்னா ஆஃபு, கீழே போட்டோம்னா ஆட்டோ, ஓகேங்களா. ஆக்சுவலாக இது எதுக்குன்னா அவுட்புட் பவர் சப்ளைக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் பண்ணோம். இந்த இண்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு செக்ஷன், ஓகேங்களா. இதுக்கு எதுவுமே இது ஒர்க் பண்ணாது, ஓகேங்களா. இது வந்து அவுட்புட் செக்ஷனுக்கு மட்டும் இந்த சுவிட்ச், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, ட்ரை பம்ப்னா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் மோட்டர் ஓடிச்சுன்னா இங்கே நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எரியாது, ஓகேங்களா. இதனுடைய சிஸ்டம் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து வேறு, நம்மளுடைய போர்டு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய போர்டு இதில் கொடுத்துருக்கிறதால இந்த ட்ரை பம்புன்றது இங்கே வந்து எல்இடி எரியாது, இங்கே வந்து எரியும் எல்இடி, ஓகேங்களா. ட்ரை பம்புன்றது இங்கே வந்து எல்இடி எரியும். நான் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுவிட்சு, சிஸ்டத்தை ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு, ஒரு ஃபியூஸ், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வோல்டேஜில் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏதாவது ஏற்பட்டுது அது மாதிரினா நம்ம இந்த மாதிரி ஃபியூஸ் போயிடும், எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு 1 ஆம்ஸ் ஃபியூஸ் இது. இதை வாங்கி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் வந்து சப்போஸ் வோல்டேஜ் ஏதாவது ஹெவியாக வரும்போது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். இதை ஒரு டைம் இது வந்து புஷ் சுவிட்ச் தான். இது ஒரு டைம் புஷ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா காலிங் பெல் சுவிட்ச் மாதிரி. இதை ஒரு டைம் புஷ் பண்ணிங்கன்னா மோட்டர் வந்து ஆன் ஆகிடும். ஈர கையோட வச்சாலும் நமக்கு எதுவும் ஆகாது, ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிசி சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடியது, ஓகேங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ அவுத்திங்கன்னா இது மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது பேக் சைடில் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஒரு
கிளிப்பு ஒன்று வரும். அந்த கிளிப்பை வந்து ட்ரில் பண்ணி மாட்டிடணும். நான் அதை காட்டுறேன். இது மாதிரி ஒரு பட்டை ஒன்று கொடுப்போம். அந்த பட்டையை பார்த்தீங்கன்னா இதை தான் ட்ரில் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. இதை மட்டும் 2 ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி இங்கே பாருங்கள் இதில் இருக்கும். இதை வந்து இதில் போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த இடத்த வந்து ட்ரில் பண்ணி முடிக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டிக்காக. சப்போஸ் செமி ஆட்டோமேட்டிக்கோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கோ அதை வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து பாக்ஸ் வந்து ஆடக்கூடாது இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா இங்கேயும் மவுண்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா யாரும் இதை அவுத்து எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்க கனெக்ஷன்லாம் வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா லைனு நியூட்ரல். ஓகேங்களா, இது வந்து ஃபேஸு, இது நியூட்ரலு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் இன் லைன் அவுட்டு. ஓகேங்களா, இதில் எதுவுமே கிடையாது. ஃபேஸ் இங்கே கொடுக்குறீங்க, இதில் வந்து நியூட்ரல் கொடுக்குறீங்க. இந்த 3வது பின்னுக்கு பின்லேருந்து ஃபேஸை ஒரு லூப் போட்டு கொடுத்துறீங்க. ஓகேங்களா, லூப்னா இது கூட ஜாயின் பண்ணி இங்கே கொடுத்துறீங்க. ஃபேஸ் இங்கே வந்துடும். இந்த 4வது பின் வந்து மோட்டருடைய அவுட்டு. ஓகேங்களா, மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்டு. மோட்டருக்கு வந்து நியூட்ரல் வந்து நீங்கள் இது கூட சேர்த்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை காமனாக நீங்கள் வேறு எங்கன்னா எடுத்தாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எஸ்எல் எஸ்ஹெச் எஸ்எஃப் காமன் டிஎல் டிஎன் டிஹெச் எஃப்டபிள்யூ. ஓகேங்களா, இது வந்து இந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன்லேருந்து இந்த பகுதி வந்து ஓவர்ஹெட் டேங்க்குக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டேங்க்குக்கு இண்டிகேஷனு. இந்த காமன்லேருந்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்புக்கு. இந்த எந்த வித ஸ்டிக்கரும் இல்லாமல் இருக்கு பாருங்க. இது மட்டும் செமி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றத கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பின். ஓகேங்களா, இதை நான் வந்து ஒயரிங் பண்ணி காட்டுறேன். சிம்பிளாக வந்து நான் ஒரு சின்ன ஒயர் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும், அதுக்காக. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்டில் சென்சாரும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃப்ளோட் சுவிட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சென்சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஃப்ளோட் வந்து அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்காது. உங்களுக்கு வந்து கீழே இருந்து மேலே எந்திரிச்சு வந்து ஆன் ஆகணும். ஓகேங்களா, ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும். சென்சார் வந்து அப்படி கிடையாது. அதை டச் பண்ண உடனே அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகேங்களா, சென்சார் பெஸ்ட்டா ஃப்ளோட் பெஸ்ட்டா அப்படின்றத நம்ம சொல்ல வரல. ஓகேங்களா, சென்சார் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மி. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. எப்போயாவது ஒரு டைம் வாஷ் பண்ணி விட்டால் போதும். ஓகேங்களா, ஃப்ளோட் சுவிட்சில் அந்த வாஷ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது, அது மட்டும் கிடக்கும். ஆனால் ஃபியூச்சரில் எப்போயாவது போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 600 ரூபா கொடுத்து ஃப்ளோட் சுவிட்ச் வாங்குற மாதிரி இருக்கும். அதான் இதுக்கும் வித்தியாசம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயரிங் பண்ணிட்டோம். இதை நான் வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் முடிச்சாச்சு. ஓகேங்களா, சிம்பிளாக. அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸு இங்கே வந்து நியூட்ரல். 2 ப்ரோப்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கண்டினியூட்டி மோடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அதாவது ஃபேஸ் இங்கே எடுத்து இது வழியாக வெளியே கொடுக்க போகுது நமக்கு சிஸ்டம். அதை மட்டும் செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரில் போட்டு வச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பஸர் மோடில் தான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்னதாக ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத காட்டணும், அப்படி இல்லையா? சரி, அதுக்காக இது எப்படி செமி ஆட்டோமேட்டிக்காகவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவிட்ச் வந்து நம்ம சைடில் கொடுத்துருவோம், ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி அப்படி நிற்கிது. ஓகேங்களா, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க்கு, அது கீழே இருக்கக்கூடியது சம்புன்னு இல்லையா, இது வந்து ஓவர் ஹெட் டேங்க், நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல். ஓகேங்களா, இது வந்து ரெட் கலரில் எரியும். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து லோ லெவல். இந்த இண்டிகேஷன் எரியும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த ரன்னிங் எல்இடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தண்ணி எடுத்து மேலே ஏறுற மாதிரி. ஓகேங்களா, இந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய இண்டிகேஷனுக்கும் நம்மளுடைய போர்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்கியிருக்கோம், உள்ளே இருக்கக்கூடிய போர்டு நம்மளுடைய போர்டு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொட்டியில் இருக்கிற இண்டிகேஷன் எரியும், இந்த மோட்டருக்கான இண்டிகேஷன் எரியும். அதே மாதிரி சேம் பண்ணினா இந்த ரன்னிங் எல்இடி இந்த ஒரு 3 எல்இடி மட்டும், இந்த இடத்துல ஒரு 3 எல்இடி மட்டும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து எரியும். இந்த ஸ்டோரேஜ் எல்இடியில் எரியும். ஓகேங்களா, இது வந்து எப்பயும் போல உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இந்த ட்ரை பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்போம். அந்த ட்ரை பம்ப் வந்து இங்கே வந்து நமக்கு எரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இந்த இண்டிகேஷன் வந்து இந்த இடத்துல எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம், அதனால. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு இங்கே இமேஜில் போடுறேன் பாருங்க, காமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காமன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பின்னில் இந்த எஸ்எல் எஸ்எஃப் எஸ்ஹெச். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து லூப் பண்ணிடணும். அதை பார்த்தீங்கன்னா சம்புக்குள்ளே தண்ணி வரும்போது இதில் இண்டிகேஷன் வரும். ஒரு இண்டிகேஷனாக பாருங்கள், நான் ஒன்று வந்து டச் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிகேஷனாக வரும்போது நமக்கு தண்ணி உள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா
இண்டிகேஷன் வந்துட்டு மோட்ரு வந்து ஆன் ஆகிடும். இது வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேஷனும் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சம்பில் மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆனால் தண்ணி வந்து நமக்கு மேலே போகலை. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் ட்ரை ரனில். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி போகிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்க போகிறோம். தண்ணி போச்சுன்னா இந்த எஃப்டபிள்யூவும் கிரவுண்டும் எப்போ ஜாயிண்ட் ஆகுதோ அப்போ வந்து தண்ணி போகிற சிக்னல் வந்து வரும். அப்படி வந்துன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தண்ணி போகிற சிக்னல் லைட் வந்து எரியுது. ஓகேங்களா? இந்த லைட்டும் எரியும். ஓகேங்களா? நம்ம அதோட இன்டர்காமில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால் இதுவும் வந்து எரியும். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி போகிற சிக்னல் வந்து இப்போ நமக்கு வந்து தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் போய் மேலே ஊற்றுது அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? தண்ணி போகுதுன்னா மோட்டர் வந்து கண்டினியூஸாக ஆன்லேயே தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டோரேஜ் பாருங்கள், நம்ம இதில் வந்து லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்போ நான் இதில் ஒன்று வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து சின்ன கிளாரிஃபிகேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் தண்ணி ரம்பிடுச்சு அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். 2 லெவலுக்கான இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. தண்ணி வந்து இப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இண்டிமேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஃபில் ஆகிறதுக்கான இண்டிகேஷனு. இந்த இண்டிகேஷன் எதுவுமே நான் இதில் வைக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. இப்போ மோட்ரு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிமீட்டரில் பஜர் சவுண்டு வந்திருக்கணும், வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இந்த சுவிட்சை வந்து ஆஃபில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நான் போட்டுடுறேன். இந்த ஹை லெவல் லிங்கை வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஹை லெவல் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சும் எடுக்கிறேன், லோ லெவலும் எடுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, எடுத்துட்டா இப்போ வந்து மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். பாருங்கள், பீப் சவுண்டு வந்து நமக்கு வருது. இப்போ வந்து மோட்ரு வந்து ஆனில் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் மோட்ரு வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ரு வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது வந்து பீப் சவுண்டு கொடுக்குது. இங்கே மோட்ரு ஆன் ஆயிடுச்சு. தண்ணி போகிற வாட்டர் ஃப்ளோ சென்சாரிங் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரேஜ் லெவலாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஃபில் ஆகிறதுக்கான கனெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த லெவல் ஃபில் ஆகிடுச்சா. இப்போ நான் வந்து ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சென்சார் டச் பண்ணேன்னு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் ஆஃப் ஆகிடும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு பீப் சவுண்ட் கட் ஆகிடுச்சு, மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? எப்போலாம் தண்ணி வந்து குறையுதோ, இங்கே பாருங்கள், எப்போலாம் தண்ணி வந்து குறையுதோ அப்போல்லாம் மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதாவது தானாகவே வந்து ஆன் பண்ணி ஃபில் பண்ணிக்கும். அடுத்த லெவலில் எடுத்து காட்டுறோம் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தண்ணி வந்து குறைஞ்சிச்சு, மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து தண்ணி வந்து குறைஞ்சிச்சு, மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. மறுபடியும் அந்த ஸ்டோரேஜ் லெவலு நம்ம எல்லாத்தையும் கொடுத்து மறுபடியும் இதை வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து தண்ணி எப்போல்லாம் குறையுதோ மோட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிச்சு, மோட்ரு வந்து இப்போ தானாகவே நமக்கு வந்து ஆன் ஆகும். பாருங்க, ஆன் ஆகிடுச்சு, பீப் சவுண்டு வருது. ஓகேங்களா? இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். எப்போல்லாம் தண்ணி உங்களுக்கு வந்து சம்பில் இருக்கோ அப்போல்லாம் ஆன் ஆகும். சப்போஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், சம்பில் தண்ணி இல்லை, சம்பில் வந்து தண்ணி குறையுது அப்படின்னா பார்த்தோம்னா நமக்கு வந்து மோட்ரு வந்து ஆல்ரெடி கட் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? மோட்ரு வந்து ஆல்ரெடி கட் ஆஃப் ஆகிடுச்சு, இதில் லோ போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன தான் இதில் பண்ணாலும் பார்த்தீங்க, ரீசெட் பட்டனே பிடிச்சி அழுத்தினாலும் மோட்ரு வந்து ஆன் ஆகாது. ஏன்னா ஆன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? தண்ணி கீழே இல்லை, அதனால் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மோட்டராக ஓடி நமக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சம்போடைய ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் இது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக எப்படி இதை ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் கனெக்டரில் நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு பின் வந்து விட்டு வச்சுருந்தோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் எஸ்எஃப், எஸ்ஹெச், எஸ்எல், இப்போ இது மூணுமே நம்ம இந்த மொதல் பின்னோட ஜாயின் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், காமன் கூட இது மூணுமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நம்மளுடைய செமி ஆட்டோமேட்டிக் லைனில் வந்து எல்லாத்தையும் இந்த எஸ்எஃப், எஸ்ஹெச், எஸ்எல் இது மூணுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணணும்னா நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக்ன்றதால சைடில் நம்ம புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம், அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், மோட்டர் ஆன் ஆகிடும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டேன், இங்கே இண்டிகேஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆன் ஆகிடும். இந்த பாருங்கள், ஆன் ஆகிடுச்சிங்களா? இப்போது தண்ணி வந்து மேலே போகணும். ஓகேங்களா? தண்ணி போகலை, தண்ணி போகாமல் இருக்குது அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி போனால் நமக்கு வந்து இந்த சிக்னல் வந்து காட்டும், அப்படி இல்லையா? இந்த சிக்னல் காட்டல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து 2 மினிட்ஸ், கரெக்டாக 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ரனில் விழுந்துடும். ஏன்னா தண்ணி சப்போஸ் வந்துட்டே இருக்கும், கார்பரேஷன் வாட்ரு,
அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எப்போ வேணாலும் நிறுத்துவாங்க. கார்பரேஷன் வாட்டர்னால பார்த்தீங்கன்னா பைப்பில் வரக்கூடிய தண்ணி வந்து எப்போ வேணாலும் நிற்கும், நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி டைமிங்கில் நம்மளோட மோட்ரு வந்து வெறும் பம்பாக ஓடிச்சுன்னா காயில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரன் ப்ரொடக்ஷனோட நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸாக கம்மியாக இருக்குன்னு வாங்குறீங்க. கம்மியாக இருக்குன்னு வாங்காதீங்க. என்றைக்குமே குவாலிட்டியாக இருக்கா, அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்டிங்குமே பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோமே. சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக், இது செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது நாளைக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி ஆக போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இப்போ நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்த்து தான் நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 minutes டைமிங் எடுக்கும். டைமிங் எடுத்து ட்ரை பம்பில் நமக்கு வந்து இந்த இடத்துல விழுந்துடும். அது விழுறதும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ப்ரொடக்ஷன் இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் சம்பு ட்ரை ரன்னும் இருக்குது, மோட்டருக்கு ட்ரை ரன் ப்ரொடக்ஷனும் இருக்குது. சம்பில் தண்ணி இல்லைனாலும் மோட்டர் ஆன் ஆகாது, தண்ணி மேலே போகலனாலும் ஆன் ஆகாது. அதை பார்த்தீங்கன்னா 2 in 1 பர்பஸ் அது மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து ட்ரை ரன் விழ போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ விழுந்துடும், கண்டிப்பாக விழும். இது மாதிரி வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு பாருங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி தெரியலனாலும் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். சரிங்களா. இங்கே பாருங்கள், ட்ரை ரன் விழுந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த இண்டிகேஷன் பாருங்கள், நின்று எரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 minutes வந்து டைம் கொடுத்துருக்கோம் இந்த இண்டிகேஷனுக்கு. இப்போ ட்ரை பம்பில் விழுந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த மோட்டர் வந்து மறுபடியும் ட்ரை பம்ப்லேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ரீசெட் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரீசெட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா. ஆனால் இந்த எல்இடி பாருங்கள், ஒரு 3 minutes ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிட்டு இந்த இண்டிகேஷன் வந்து போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி புஷ் பண்ணோம்னா அந்த புஷிங் டைம் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா க்ளோவிங் வந்து குறையுது இல்லையா. ஆனால் தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த இண்டிகேஷனும் போயிடுச்சு. தண்ணி என்ன தான் பண்ணாலும் நீங்கள் மோட்டர் வந்து ஆன் ஆகாது. ட்ரை பம்பில் இந்த இண்டிகேஷன் வந்து எரியுது இல்லையா. இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணுறேன், அவ்வளோதான், ஒரு கிளிக் ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகுமா கேட்டிங்கன்னா ஆனே ஆகாது. நம்ம எப்போ வந்து மறுபடியும் இங்கே புஷ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகும். புஷ் பண்ணிவிட்டால் இப்போ மோட்டர் வந்து ஆன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ மோட்டர் ஆன் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஃப்ளோ, அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே போகிற மாதிரி ஒரு சிக்னல் வந்து கொடுக்குறோம். இதுக்கு பாருங்கள், இப்போ வந்து தண்ணி வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ தண்ணி மேலே போகுதுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மோட்டர் வந்து ஆன்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மோட்டர் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி ஸ்டோரேஜ் வந்து ஏறுது டேங்க்கில் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லெவல் வந்து ஏறுது. ஒரு இண்டிகேஷனை நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 இண்டிகேஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறோம். இப்போ இந்த 3 இண்டிகேஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கட் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் தண்ணி நிரம்பி கட் ஆஃப் ஆகிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா. இது நமக்கு என்ன பிரச்சனைனா ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்றது தான் முதல் கான்செப்டே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓடக்கூடாது. ஓகேங்களா. இந்த 2 கான்செப்டை மட்டும் மெயினாக மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா 5500 விற்கிதுங்க இன்றைக்கி ஒரு மோட்ரு. பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மோட்ரு. நம்ம இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வாங்கி போகிறதுக்கு பால் மாதிரிங்கன்னு இந்த மாதிரி யூனிட்டை வாங்கி போட்டிங்கன்னா கரண்ட் பில்லு மிச்சமாகும், மோட்ரு சேஃப் ஆகும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ஏர்லாக் வர்றது, இப்போ பைப்பில் பார்த்தீங்கன்னா டேங்கில் தண்ணி இருக்காது, ஏர்லாக் வந்துடும். அந்த மாதிரி ஏர்லாக் வர்றது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கம்பல்சரி எல்லாருமே வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சா. இப்போ வந்து இந்த இண்டிகேஷன் வந்து இப்போ வந்து தானாகவே ரீசெட் ஆகும். 3 minutes எடுத்துக்கும். ஓகேங்களா. 3 minutesல இப்போ இந்த ரிலீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும், தண்ணி வந்து ஸ்டோரேஜ் குறையும். இங்கே பாருங்கள், ஹை லெவலை ஃபஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஹை லெவல் வந்து நமக்கு குறைஞ்சி போச்சு இல்லையா. இப்போ மோட்டர் வந்து தானாக ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த எல்இடிக்கு வந்து 3 minutes வந்து டைம் கொடுத்துருக்கோம். 3 minutesக்குள்ளே நமக்கு பாதி டேங்க் காலி ஆகவே ஆகாது. ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரு நம்ம லிங்க் வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆகாது. இந்த எல்இடி வந்து ரீசெட் ஆகட்டும். ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம வந்து 3 minutes கொடுத்துருக்கோம். இது ரீசெட் ஆகும்போது நம்ம வந்து இந்த எல்இடி ரிலீஸ் பண்ணோம்னா மோட்டர் ஆன் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்இடியில் வோல்டேஜ் குறைய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எல்இடியுமே நின்றுடும். இந்த எல்இடி போயிட்டாலே மோட்டர் வந்து ஆன் ஆகாது. அதான் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி க்ளோவிங் குறைஞ்சி போச்சு, இந்த 2 இண்டிகேஷனும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த டேங்க் வந்து எம்டி பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த லோ இண்டிகேஷன் எடுத்துட்டேன். டேங்க்கில் சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்ட்டு காட்டுது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள்,
இப்போ மோட்ரு ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்ரு வந்து ஆனே ஆகாது. நம்ம மறுபடியும் இங்கே ப்ரெஸ் பண்ணால் தான் மோட்ரு ஆன் ஆகும். நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், மோட்ரு வந்து ஆன் ஆகும். மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. தண்ணி மேலே போகிற சிக்னல் வந்து இதுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து தண்ணி போகிற சிக்னலை வந்து கொடுத்துருவோம். இப்போ தண்ணி போகிற சிக்னல் கொடுத்தாச்சு. இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் மோட்ரு வந்து ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது செமி ஆட்டோமேட்டிக்காகவும் பயன்படுத்தலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் பயன்படுத்தலாம். இப்போ நான் இது வந்து இப்போ சப்போஸ் தண்ணி இப்போ போயிட்டு இருக்குது தண்ணி இல்லையா, இப்போ தண்ணி போகலை, சப்போஸ் நடுமத்தியில் வரல. ஓகேங்களா? இப்போ வந்திருந்த தண்ணி வராமல் போயிடுச்சு. வித்தின் பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் வந்து 1.5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா வந்திருக்கிற தண்ணி திடீர்னு வராமல் போயிடுச்சுன்னா இது வந்து அதில் வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். பாருங்கள், இப்போ இந்த எல்இடி இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே க்ளோவிங் குறையும். இந்த இண்டிகேஷன் போகும், மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகும். நான் வந்து எதுக்கும் ஆட்டோவில் போட்டு உங்களுக்கு பீப் சவுண்டு கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே வந்து ட்ரை ரன்னில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ட்ரை ரன்னை கூட எடுத்துடுறேன். ஓகேங்களா? ட்ரை ரன்னை எடுத்துட்டேன். இப்போ வந்து மோட்ரு வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், மோட்ரு வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சா? ஆனால் இதுவும் ஆன் ஆனாலும் சப்போஸ் தண்ணி மேலே போகலை இல்லையா, ஏன்னா ட்ரை ரன் எடுத்ததால் இந்த இண்டிகேஷன் வந்து சிக்னல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனாலும் இப்போ மேலே தண்ணி போகலை அப்படின்றதுனால இந்த இண்டிகேஷன் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இதுவும் ஒர்க் பண்ணணும், இதுவும் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு பார்த்தீங்கன்னா எம்டியாக ஓடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களோட மோட்ரு 100% பார்த்தீங்கன்னா சேஃபாக செக்யூராக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம், ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஒன்றும் பெரிய காசு இல்லைங்க, சிம்பிளாக வந்து வாங்கி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த எல்இடி வந்து க்ளோவிங் குறையுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் போயிடுச்சு, மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு, சவுண்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணாமல் மோட்ரு ஆனே ஆகவே ஆகாது. ஓகேங்களா? இது எப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆகும். சப்போஸ் இல்லை இதை வந்து நான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கே கொடுத்துருக்கூடிய ஒரே ஒரு ஒயர் தான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் காமன் ஒரு ஒயர் ஒன்று கொடுத்துருப்போம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்ரு என்ன ஆகும், ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மோட்ரு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு என்னென்னா மோட்ரு ஆன் ஆனாலும் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் தண்ணி மேலே போகலனாலும் கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? இது மாதிரி எல்லா வித ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்குது. இந்த மாதிரி இந்த யூனிட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேறு மாதிரி யூனிட்டு போருக்காக இருக்கட்டும், சிங்கிள் ஃபேஸ் போராக இருக்கட்டும், 3 ஃபேஸ் போராக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா சம்பு யூனிட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரி யூனிட்டாக இருந்தாலும் சரிங்க, நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ்டாக கேட்டால் கூட எனக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். ஓகேங்களா? நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து எங்ககிட்ட பண்ண போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம பண்ணி தருவோம். இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு இருக்கோம், நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்மளுடைய வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.